எனக்கு கீரையே பிடிக்காது, சப்பாத்தி பிடிக்குங்கிறவங்க இந்த ரெசிபி சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இதோட நல்லா க்ளீன் பண்ண கீரை சேர்த்துக்கோங்க. கூடவே பூண்டு, பச்சை மிளகாய், ஜீரகம், உப்பு சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. கீரை நல்லா ஆறுனதும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கோதுமை மாவோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட நம்ம அரைச்ச கீரை விழுத சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதும் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டு ஒரு 30 நிமிஷம் போல் ஊற விட்டுருங்க. இப்போ குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. பலகையில் வச்சு நல்லா சப்பாத்திக்கு பரத்துற மாதிரி பரத்திக்கிடலாம். இப்படியே சப்பாத்தி சுடலாம். ஆனால் ஒரு தடவை மடிச்சுட்டு சப்பாத்தி செய்யும் போது சப்பாத்தி நல்ல லேயராக கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இதை தேய்ச்சிட்டு தவா ஹீட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் எண்ணெய் அல்லது நெய் தேய்ச்சி சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்டான, சூப்பர் ஹெல்த்தியான, சூப்பர் டேஸ்டியான கீரை சப்பாத்தி ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.